தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் 3வது அத்தியாயம் குறித்து நாம் சிந்திப்போம். 3வது அத்தியாயம் சாம்பன் பெற்ற சாபத்தை கூறுகிறது. பிருகத்பலன் வசிஷ்ட மகரிஷியிடம், மகரிஷியே, எந்த தீபத்தில் ஆதித்யனுக்கு முதல் கோவில் கட்டப்பட்டது? எங்கே விதிப்படி பூஜை செய்தால் அவர் அன்புடன் ஏற்பார் என்ற கேள்வியை தொடுத்தார். அதற்கு வசிஷ்டர், பூலோகத்தில் சந்திரபாகா என்ற நதி தீரத்தில் சாம்பபுரம் என்ற ஒரு நகரம் இருக்கின்றது. அதுதான் சூரியனுக்கு எப்பொழுதும் சாஸ்வதமான இடமாக உள்ளது. சாம்பனுடைய பிரீத்திக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் 12 உருவங்கள் கொண்டு சூரியன் அங்கே வசிக்கிறார். அன்புடன் எல்லோரையும் கடாட்சம் செய்கிறார். அங்கு பக்தி செய்வோருக்கு விரைவில் அருள் உண்டாகும். விதிப்படி செய்யப்படும் பூஜையை அவர் பிரத்யட்சமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று பதில் கூறினார். பிருகத்பலன் வசிஷ்டரிடம், சாம்பன் என்பவர் யார்? அவர் தந்தையின் பெயர் என்ன? எதனால் அவரிடம் பகலவன் அன்பு கொண்டார்? புண்ணிய கர்மாவை செய்பவர்களுக்கு வரமளிப்பவர் அல்லவா அவர் என்று வினவினான். அதற்கு வசிஷ்டர், அதிதியின் 12வது புத்திரர் விஷ்ணு என்னும் சூரியன். அவரே வசுதேவனுக்கு புத்திரனாக அவதரித்து வாசுதேவனானார். அவரது புத்திரனே சாம்பன். சாம்பனை தந்தையான வாசுதேவர் குஷ்டரோகி ஆகும்படி சபித்தார். அந்த சாம்பனை தனது பெயரால் ஒரு நகரத்தை உண்டாக்கி அதில் சூரியனை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் என்று கூறினார். பிருகத்பலன் வசிஷ்டரை நோக்கி, தன்னிடம் இருந்து உண்டான புத்திரனை தந்தை எதற்காக சபித்தார்? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சாபம் கொடுத்திருக்க மாட்டார். அது என்ன காரணம் என்று வினவ, அதற்கு வசிஷ்டர், அந்த காரணத்தை கூறுகிறேன், கவனமாக கேள். பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர் நாரதர். அவர் எங்கும் தடையின்றி செல்வார். கைலாசம், வைகுண்டம், பிரம்மலோகம், சூரியலோகம், பித்ருலோகம், ராட்சசலோகம், நாகலோகம், யமலோகம், வருணலோகம், இந்திரலோகம், குபேரலோகம் முதலிய உலகங்களுக்கு எப்போதும் தங்கு தடையின்றி செல்வார். அதேபோல் பூ உலகத்திலும் மன்னர்களது அரண்மனைகளிலும் சஞ்சரிப்பார். எல்லோரும் அவரை வரவேற்பர். ஒரு சமயம் நாரதர் துவாரகாவில் உள்ள வாசுதேவனை தரிசிக்க ரிஷிகளுடன் வந்தார். அதில் ஒருவர் துர்வாசர். அவ்வளவு கோபக்காரர் இல்லாவிடினும் சிறிது கோபம் உள்ளவரே ஆவர். பிரத்யும்னன் முதலிய யதுகுமாரர் அனைவரும் எழுந்து நின்று நமஸ்காரம் செய்து அர்க்யம், பாத்தியம் முதலிய உபச்சாரங்களை செய்து நன்கு பூஜை செய்தார்கள். இவர்களுள் ஒருவனான சாம்பன் சாபம் வரவேண்டிய கர்மா இருந்ததால் அவரை அலட்சியம் செய்தான். அழகில் சிறந்தவன் தான் என்ற கர்வத்தால் மற்றவர்களுடன் விளையாடிக் கொண்டே இருந்தான். நாரதரை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. இதைக் கண்ட நாரதர், கிருஷ்ணனது புத்திரனாக இருந்தும் பெரியோரிடம் வினயமில்லாது இருக்கிறான் இவன், இவனுக்கு யான் வினயத்தை கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார். கிருஷ்ணனிடம் வந்தார். பரஸ்பரம் தக்க மரியாதை செய்து ஆசனத்தில் அமர்ந்தார்கள். யோகக்ஷேமங்களை விசாரித்த பின் நாரதர் இவ்வாறு கூறினார். கிருஷ்ணா, உமது 16,000 மனைவிகளும் உமது புத்திரனான சாம்பனையே விரும்புகிறார்கள். அவர்கள் மீது குறை கூறுவதற்கு இல்லை. சாம்பனது அழகு அத்தகையது. தாமரை கண்ணனே, எவ்வனமும் அழகும் சேர்ந்து மாதாவின் மனத்தை கூட மயக்குகின்றது. சராச்சரம் நிறைந்த மாநிலத்தில் அவனது அழகிற்கு ஈடு எதுவும் இல்லை.
ஆதலால் சாம்பனை பார்த்து கொண்டிருந்தாலும் போதும் என எண்ணுகின்றனர் என்று கூறி முடித்தார். வாசுதேவர், நாரதரே, இது உண்மையா? நான் நம்பவில்லை என்று நன்கு தீவிரமாக யோசிக்காமல் கூறினார். நாரதரோ, கிருஷ்ணா, அப்படியானால் நீ நம்பும்படி செய்கிறேன் என்று கூறி நாரதர் வந்தபடியே சென்றார். பிறகு சில நாட்கள் சென்ற பின் துவாரகைக்கு வந்தார். அன்று வாசுதேவன் தனது மனைவிமார்களுடன் ஜலக்கிரீடை செய்து ஏகாந்தமாக அமர்ந்து கிரீடாரசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த இடம் மிக அழகிய ரைவதக மலையில் உள்ள உத்தியானவனமாகும். சகல ருத்துக்களும் ஒன்று சேர்ந்து தனது காலத்தில் உண்டாகக்கூடிய எல்லாவிதமான பூக்களையும் பூக்கச் செய்து இறைவனுக்கு சந்தோஷத்தை அளித்தன. மயில்களும் கேக்கா என்ற ஒலியுடன் ஆடின. குயில்கள் இனிமையாக கூவின. குயில்களின் ஒலி, தண்ணீர் கோழியின் நாதம், வண்டுகளின் இனிய கீதம், கிளிகளின் அழகிய சொற்கள், சாதகப் பறவையின் சப்தம் முதலியன சந்தோஷத்தை அளித்தன. ஆம்பல், குமுதம், தாமரை முதலிய பூக்கள் நிறைந்த ஓடைகளில் அன்னம் முதலிய பறவைகள் இனிய சப்தத்தால் எல்லோருக்கும் ஆனந்தமளித்தன. ஹாரம், கேயூரம், நூப்புரம், ஒட்டியானம் முதலிய ஆபரணங்களை அணிந்த அப்சரஸ் போன்ற பெண்களுடன் வாசுதேவன் ரமித்துக் கொண்டிருந்தார். அழகிய உடல் தன்மையுள்ள பெண்கள் களைத்து போகாமல் இருக்க இறைவன் தாமரை இலையில் சுவையுள்ள அன்னபானாதிகளை கொடுப்பார். அதை அருந்தி உற்சாகமாக ஆடுவர், பாடுவர். பெண்களில் சிலர் மணிமயமான பாத்திரங்களில் பல வகையான பூக்களின் வாசனையுள்ள மதுவை அருந்துவர். நீலோத்பலம், தாமரை ஆகியவை மலர்ந்து கமகம என வாசனையை உண்டு பண்ணும். மதுபானத்தால் மாதர் அனைவரும் மயக்கமுற்று இருப்பதை கண்டார் நாரதர். இதுவே தக்க சமயம் என்று எண்ணினார். சாம்பனிடம் விரைந்து சென்றார். சாம்ப, உனது தந்தை ரைவதக உத்தியானத்தில் இருக்கிறார். உன்னை உடனே வரச் சொன்னார். ஆதலின் தாமதிக்காமல் விரைந்து செல் என்றார். இதை கேட்ட சாம்பன் விரைந்தான். வரவேண்டியது வந்தே தீரும். ஆதலின் நம்மை அழைக்க தந்தை நாரதரை அனுப்புவாரா என்று கூட யோசிக்கவில்லை. ஓடோடி வந்து தந்தையின் திருவடியில் விழுந்து வணங்கினான். அங்கு கூடிய யுவதிகளில் சிலர் சாம்பனை முன்பு பார்த்ததில்லை. இவனது இளமை, அழகு, காம்பீரியம், சிறந்த நடை இவைகளை கண்டவுடன் மனம் கலங்கினார்கள், ஆச்சரியமடைந்தார்கள். ஆஹா, இவர் மன்மதனோ என மயங்கினார்கள். மதுபானத்தால் மன்மத விகாரத்திற்கு ஆளானார்கள். கற்புடையவர்கள் ஆயினும் சுந்தர புருஷனை பார்த்தவுடன் மன்மத விகாரம் உண்டாகிறது என்று புராணத்தில் ஒரு ஸ்லோகம் காணப்படுகிறது. நாரதர் சாம்பனை அங்கு அனுப்பிவிட்டு உடனே தானும் அங்கு சென்றார். தேவரிஷிகளில் சிறந்தவரும் உத்தம குருவுமான நாரதரை கண்டவுடன் மதுபானத்தால் மயங்கி இருந்தாலும் எல்லா பெண்களும் எழுந்து நின்றார்கள். இறைவனுடன் கூடி வணங்கினார்கள். இறைவன் காம விகாரத்தால் பெண்களின் வஸ்திரம் நனைந்திருப்பதை கண்டார். கோபம் கொண்டு, என்னை விட்டு அந்நியனிடம் உங்கள் மனம் சென்றதால் ஆயுள் முடிந்த பின் பதிலோகத்தை அடைய மாட்டீர்கள். நான் சொர்க்கம் சென்ற பின் உங்களை காக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் திருடர்களிடம் அகப்பட்டு கொள்ளப் போகிறீர்கள் என்று சபித்தார். இதற்கு முன்னமே இவர்கள் அஷ்டாவக்ரரது உடல் கோணலை கண்டு நகைத்து இங்கனமே அவராலும் சபிக்கப்பட்டவர்கள். ஆதலால் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணன் வைகுண்டம் சென்ற பின் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பஞ்சஜன தேச திருடர்களிடம் அகப்பட்டு கொண்டார்கள். மகா பதிவிரதைகளான ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி என்ற மூவர் மாத்திரம் காமத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகவில்லை. ஸ்திரீகளை சபித்துவிட்டு பகவான் சாம்பனையும் சபித்தார். சாம்ப, உனது அழகான இந்த ரூபம் தாயை கூட மயங்கும்படி செய்கிறது.
ஆதலால் நல்ல பெண்களை கூட கற்பு இழக்கும்படி செய்யும் உனது அழகு அகன்று உடலெல்லாம் காணவுண்ணா குஷ்டநோய் பரவட்டும் என்றார். உடனே சாம்பன் குரூபியானான். உடலெல்லாம் விகாரமான குஷ்டநோய் பரவிற்று. மற்றொரு முறையும் சாம்பன் துர்வாசரது கோபத்திற்கு ஆளாகி பெரும் சாபம் பெற்றான். அதனால் அவனிடம் உலக்கை உண்டாகி அவ்வுலக்கையால் யாதவ குலமே அழிந்தது. பெரியோரிடம் செய்யும் அபச்சாரத்தால் வரக்கூடிய தீமைகளை கேட்டு அறிவுள்ளவன் பெரியோர், குரு, பிராமணர், தேவதை இவர்களிடம் அபச்சாரம் இன்றி வினயத்துடன் இருக்க வேண்டும். சாபத்தால் பீடிக்கப்பட்ட சாம்பன் ஆதித்யனை பிரதிஷ்டை செய்து பூஜித்து பழைய அழகிய திவ்ய ரூபத்தை பெற்றான். நாரதர் பெண்களின் மனமாறுதலை காட்டி சாம்பனுக்கு சாபத்தை அளிக்கச் செய்து உடனே மறைந்தார் என்று வசிஷ்டர் பிருகத்பாலனிடம் கூறினார். சாம்ப புராணத்தின் 3வது அத்தியாயம் நிறைவுற்றது. நாளைய நிகழ்வில் சாம்ப புராணத்தின் 4வது அத்தியாயம் மற்றும் 5வது அத்தியாயம் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் 3வது அத்தியாயம் குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.